வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் யாருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினால் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் உடைய வாழ்க்கை கிடைக்கும், இதை பற்றிய பதிவுதான் இது. ஒரு நல்ல நாள், விசேஷமான நாள், முக்கியமாக பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் காலில் சிறியவர்கள் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்வார்கள். இப்படி வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி படிப்பு போன்ற விஷயங்களுக்கு அவர்களுக்கு குருவானவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வது அந்த படிப்பை மென்மேலும் உயர்த்தி அவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரும். அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தைங்க எல்லாருமே உங்களுடைய ஆசிரியர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஆனால் ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு யாருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினால் அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சுக்கிரன் என்பது பணம், வசதி வாய்ப்புகள், பெருங்கொண்ட செல்வம், இதை அனைத்தும் தருவது சுக்கிர பகவான். ஆசை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. இந்த ஆசைகளிலும் தீவிரமான ஒரு ஆசை இருந்தால் அதை குறிக்கின்ற வார்த்தை அபிலாசை. இந்த அபிலாசைக்குரிய கிரகமும் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் யாருக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு வலுவான நிலையில் இருக்கின்றாரோ அவருக்கு வசதி வாய்ப்புகளும் பொன் பொருள் சேர்க்கையும் மிகுந்து இருப்பார்கள். யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் என்ற நிலையில் இருக்கின்றாரோ, சுக்கிரன் உச்சம் அடைவது மீன ராசியில், குருவின் வீட்டில் சுக்கிரன் உச்சம். இந்த அமைப்பு உள்ளவர்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் யாருக்காவது சுக்கிரன் உச்சம் என்ற நிலையில் இருக்கின்ற ஜாதகராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வது உங்களுக்கு வாழ்வில் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை தரும். கால புருஷனுக்கு 12வது இடம்தான் மீன ராசி. இந்த மீன ராசி பாதத்தை குறிக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசி கட்டங்களும், மேஷம் என்பது தலை, மீனம் என்பது கால் பாதம், இப்படி நம்முடைய உடல் பாகங்களை ஒவ்வொரு ராசியும் குறிப்பிடுகிறது. அதன்படி இந்த மீன ராசியில்தான் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். யாருடைய ஜாதகத்திலாவது சுக்கிரன் உச்சம் என்ற நிலையில் மீன ராசியில் இருப்பவர்கள் இருந்தால் அவருடைய காலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னோக்கி இருக்கீங்க, உங்களால் ஒரு பொருளாதாரத்தில் பண வருவாயை அதிகரிக்கக்கூடிய நிலை இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, நிறைய கடன் இருக்குது, இப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் பொருளாதாரமும் கை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது சுக்கிரன் உச்சத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தால் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வெள்ளிக்கிழமையில் வாங்கிக் கொள்ளுங்கள். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக அதுக்கப்புறம் இருக்கும். சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தால் உச்சம் என்பது இந்த திரையில் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாருடைய ஜாதகத்திலேயாவது வீட்டில் இருக்கவங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தைரியமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரை நேரத்தில் சேர்ந்த மாதிரி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அதுக்கப்புறம் சிறப்பு தான். எப்படியும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க. சுக்கிர ஓரை என்பது சூரியன் உதயமாகின்ற நேரத்தை வைத்து தான் கணிக்கப்படுகிறது. அதனால் இது கொஞ்சம் முன்ன பின்னங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷங்கிற ஒரு மாறுதல் இருக்கும். அதனால் சரியான நேரத்தை பார்த்து வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றாரோ அவருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமான வளர்ச்சி, உயர்வான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.